உனக்கு அறிவு இருக்கா? உனக்கு மூளை இருக்கா? நம்ம ரிட்டையர்டு கார்டு வேதாச்சலம். ஆமாங்க. நம்ம ராமாயண பாண்டுரங்க. ஆமாங்க. எங்கடா இருக்கிறப்போ? இப்ப நான் சென்ட்ரல் ஸ்டேஷன்ல இருக்கேன். எப்பவுமே விளையாட்டு தான் இருக்கு. என்னங்க, நம்ம செங்கல்பட்டுல இருக்கும்போது ஜன்னல் வழியா எதுக்கு எடுத்தாலும் உங்களை விசில் அடிச்சு கூப்பிடுவாரு. அதே கார்டு தான். ஆத்தாடி, ரூபா அகலத்துக்கு நெத்தியில பொட்ட பார்த்ததுக்கு அப்புறம் தான் ருக்குவையே எனக்கு அடையாளம் தெரியுது. நீ இந்த ஆளே மாறி போயிட்ட. செங்கல்பட்டுல இருக்கிறப்போ திட்டு மாதிரி இருந்த. சித்தான குட்டி மாதிரி மாறிட்டாங்க. எல்லாம் சீனிதான். நீ எங்கடா வந்த? பழைய ஞாபகத்துல பச்சை கொடி காட்ட வந்தியா? இல்லடா, என் மகன் பம்பாயில இருந்து வர்றான். அவன் வர இருக்கத்தான் வந்திருக்கிறேன். ஓஹோ, என் மகனும் பம்பாயில இருந்தா வர்றான். காலேஜ் கேர்ள்ஸோட எக்ஸ்கர்ஷன் போயிருந்தான். இன்னைக்கு வர்றான். அதுக்கு தான் நானும் வந்தேன். ஆமா, என்ன இன்னைக்கு பிளாட்பாரத்துல ஒரே போலீஸ்? ஒரே போலீஸா? தலையை எண்ணிப்பாரு, எக்கச்சக்கமா இருக்கு. ஆமா, யாராவது தலைவர் வராங்களா? தலைவர் வந்தாலும் திருட்டு பசங்க வந்தாலும் ரெண்டு பேருக்கும் போலீஸ் பாரா ஒண்ணுதான். வேதாச்சலம், என்ன போலீஸ் லட்சிய மேல? திருட்டு பையன் வரான்னு இன்ஃபர்மேஷன் வந்ததா? ஐயோ, சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன். அடட, நம்ம இன்ஸ்பெக்டரு அதான பார்த்தேன். யாரு தெரியும் அவ்வளவு தைரியமா என் மேல தட்டாதேன்னு. மிஸ்டர் பாண்டு, முதல்ல நீங்க பயந்தீங்களா? ஆமா சார், திடீர்னு பொண்டாட்டி தொட்டா கூட பயமாத்தானே இருக்கு. ஆமா, என் பொண்டாட்டி கூட வேலைக்கு போறப்ப தொட்டாள்னா வேலையே ஓடுறது இல்ல. வீட்டுக்கு வீடு இருக்கிற பிரச்சனை தான். ஏன் சார், ஏகப்பட்ட போலீஸோட வந்திருக்கீங்களே, என்ன விசேஷம் இருக்கு? பயங்கரமான கேடி பம்பாய் மெயில்ல வரான். அவனை பிடிச்சு கொண்டு போறதுக்கும் அவனை பிடிச்சவருக்கு மாலை போடும்படியாகவும் மேலிடத்து உத்தரவு. அப்ப மாலை போடுறது தான் நீங்களா? என்ன கிண்டலா? கேடிய பிடிச்சிட்டா மட்டும் போதுமா? இங்க இருந்து போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் கொண்டு போறதுக்கு தைரியம் வேண்டாமா? அவர் பெரிய தைரியசாலி சார். நம்ம ஃபேமிலி இன்ஸ்பெக்டர். ஃபேமிலி இன்ஸ்பெக்டரா? ஆமா சார், குடும்ப டாக்டர் இல்ல, அத மாதிரி குடும்ப இன்ஸ்பெக்டர். அவ்வளவு குழப்பம் இவர் குடும்பத்துல. விடிஞ்சா போதும் இவர் வீட்டு போன் தான் சார். இவர் வீட்டு வேலையே எனக்கு சரியா இருக்கு. நான் வரட்டுங்களா? ஆல் தி கான்ஸ்டபிள்ஸ் ஃபாலோ மீ. என்னங்க, பிரபல கேடினாரே பில்லாவா? அவனைத்தான் புடிச்சுட்டாங்களே. இவன் எவனோ ஒரு ஜில்லா. யாரா இருந்தா என்ன, வண்டி வரப்போகுது. நீ போய் உன் பொண்ணை பாரு, நான் என் பையனை பாக்குறேன். அப்புறம் சந்திப்போம். வாடி வாடி, இந்த பக்கம் போய் பாப்போம். அசோக் எங்க இருக்கிறாருன்னு தெரியலையே. மிஸ்டர் அசோக், அசோக், அதோ அரசு. அம்மா, அப்பா. பாரு பாரு, இரு. காளிய நான் தான் பிடிக்கலான்னு இருந்தேன், நீங்க பிடிச்சிட்டீங்க. பிடிச்ச கைக்காவது என் கையை கொடுக்குறேன். வந்துட்டியாமா? அம்மா, என்னோட தெய்வம் தான் காப்பாத்துச்சு. என்னமா சொல்ற? அவர் அறிமுகப்படுத்துறேன், வாங்க. அப்பா, இவர் மட்டும் இல்லைன்னா நான் இந்த ஊருக்கு வந்து சேர்ந்திருக்க முடியாதப்பா. மத்த விஷயம் எல்லாம் அப்புறமா சொல்றேன். ரொம்ப நன்றி தம்பி. ஒரு நாளைக்கு நம்ம வீட்டுக்கு விருந்துக்கு வரணும். இன்ஸ்பெக்டர் சார், நாங்க வரட்டுமா? ஓகே, மறக்காம வந்துருங்க தம்பி. பாய் 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 பாய். இப்படி கையாட்டிட்டே போகுது அந்த பொண்ணு. யாரு? நீங்க கேடிய மட்டும் பிடிக்கல, கேர்ள் ஃபிரெண்டையும் பிடிச்சிட்டீங்க. பை தி பை, ஒன் இன்ஃபர்மேஷன். கமிஷனர் உங்களை மீட் பண்ணணும்னு சொன்னாரு. நீங்க பாத்துறீங்களா? சோ ஐ டேக் லீவ். ஓகே ஓகே. ஆல் தி கான்ஸ்டபிள்ஸ் ஃபாலோ மீ. எவ்வளவு நேரமா நிக்கிறீங்க? ஏன் முதல்ல அங்க வரக்கூடாதா? நீ ரயில விட்டு இறங்கணும்னே ஓடி வரணும் தான் நினைச்சேன். உங்க அப்பா தான் தடுத்து நிறுத்திட்டாரு. ஏன்பா? அதோ புகழ் உன்னை தேடி வரும்போது பெற்றவங்க குறுக்க வரக்கூடாதுப்பா. உங்க கவனம் எங்க பேர்ல இருக்குதுல்ல, அதுவே எங்களுக்கு. என்னங்க இது பேசிக்கிட்டே இருக்கீங்க? வாங்க வீட்டுக்கு போ. பாப்பா, கோர்ட் வாசல்லையே ஒரு குற்றவாளி சுடப்படுறாங்க. பாதுகாப்புக்காக போயிருந்த போலீஸ்காரங்க நீங்க என்னையா செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க? எக்ஸ்கியூஸ் மீ சார், குற்றவாளி வரப்போறான், அவரை ஒருத்தர் சுட போறான்னு தெரிஞ்சிருந்தா ரெண்டு பேருமே நாங்க பிடிச்சிருப்போம். தெரியலையே. நோட்டீஸ் கொடுத்துட்டு அன்னினாலையா வருவான், கொலையாளி வரமாட்டான். இந்தியாவிலேயே தமிழ்நாட்டு போலீஸ்காரங்க தான் கெட்டிக்காரங்க இது வரைக்கும் ஒரு நல்ல பேர் எடுத்திருக்கோம். அந்த பேருக்கு கலங்க ஏற்படுத்துற மாதிரி குற்றவாளிங்க கை ஓங்கி போச்சு. சமுதாய விரோதிகள் அங்கங்க அதிகமா நடமாட ஆரம்பிச்சுட்டாங்க. நீங்க எல்லாம் பேச்ச குறைச்சுக்கிட்டு ஆக்ஷன்ல ஈடுபடணுங்கிறதுக்காகத்தான் இத ஒரு எச்சரிக்கையா உங்களுக்கு சொல்றேன். அண்டர்ஸ்டாண்ட்? எக்ஸ்கியூஸ் மீ சார், ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா மூணே வார்த்தையில ஒரு வார்த்தை சொல்லி முடிச்சுக்கிட்டு, ஐ வில் see sir all the constables follow me.
பின்னிடுவன் ஜாக்கிரதை. நான் கோவமா இருக்கிறேன். எஸ் சார். மேலதிகாரிங்க என்ன பார்த்து கேட்ட கேள்விக்கு நோக்க இழுத்து வச்சு உடுங்கிட்டு செத்துருக்கலாம்யா. ஆனா அது தற்கொலை, சட்டத்துக்கு விரோதம். அதனால தான் விட்டுட்டேன். நான் தெரியாம கேட்கிறேன், ஏன் பிடிச்ச? இது கீழே விழுந்துற போதுன்னு ஒரு மரியாதைக்கு பிடிச்சேன் சார். மரியாதையா இருந்தாலும் சரி, அவமரியாதையா இருந்தாலும் சரி, எதை பிடிச்சாலும் நான் தான் பிடிப்பேன். வைக்கீழ. எஸ் சார். ராத்திரில ரோந்துக்கு போறீங்கல்ல, ஆமா. திருடனுங்களும் அங்க சுத்துறானுங்கல்ல, ஆமா சார். ஏன் அவனுங்களை பிடிக்கல? சார், போலீஸுக்கு யூனிஃபார்ம் இருக்குது, ஒருத்தர் அடையாளம் தெரியுது. திருடங்க யூனிஃபார்மே இல்லாம வந்துடுறாங்க சார். அப்படி இருக்கும்போது அவங்க எப்படி சார் பிடிக்கிறது? அதுவும் இல்லாம ஆல் தி கான்ஸ்டபிள்ஸ் ஃபாலோ மீ எப்ப பார்த்தாலும் சொல்றீங்க. உங்களை ஃபாலோ பண்றதுக்கே எங்களுக்கு நேரம் பத்தல சார். தட்ஸ் கரெக்ட். சொல்ல சுருக்கி செயலை விரிவாக்கி கடமையை செய். 3 வார்த்தையில சொல்லிடுறேன் சார். ஐ வில் சீ சார். ஆல் தி கான்ஸ்டபிள்ஸ் ஃபாலோ மீ. கண்டிஷன் எப்படி? நீங்க எல்லாம் ஆடுதுங்க. அதுதான் தெரிஞ்ச விஷயமாச்சு. என்ன பாட்டு மேடு மண்டமெல்லாம் ஏறி இறங்கி இருக்கும் போல இருக்குது. ஸ்டேஷன்ல இருந்து பெட்ரோல் டேங்க் வரைக்கும் எல்லாம் ஆடுது. என்ன ஆகும்? இந்த வண்டியில போனா ஆக்சிடென்ட் ஆகும். அது இல்லப்பா, பட்ஜெட் என்ன ஆகும்? உங்க முதலாளியை பத்தி எனக்கு தெரியாதா? பட்ஜெட் எல்லாம் சொல்லியா தீரணும். தண்ணி கொண்டா மெதுவா. தெரியாம ஆமா, உங்களுக்கு எல்லாம் கார் இருக்கு. ஒரு குச்சியில சாத்தியே தூக்கிட்டு போயிடலாம். ஐயோ, மெதுவா. இந்த வாய்க்கு சிகரெட் வேற. நீங்க போங்க, நான் அனுப்புறேன். ரைட் வச்சா. என்னடா ராங்கு வருது? ஐயோ, എടാ അബ്ദുൽ ഇല്ല. എടാ ജാനകി അവനില്ല. ഇയാൾ ചൊക്കൻ എവിടെ പോയി? മെക്കാനിക് ഷാപ്പിൽ വരുന്ന കാസെല്ലാം റേറ്റിൽ കൊട്ടിക്കൊടുത്തു. ഈ ആള് എനിക്കൊരു ഭർത്ത. എന്റെ കർത്താവേ, എടോ കുതിരയ്ക്ക് നിനക്ക് എന്നാ സംബന്ധം? കുതിര നിനക്ക് അമ്മാവനോ അച്ഛനോ ഏട്ടനോ? എടാ എവിടോ താത്താന്റെ മോനെ എവിടെ പോയി? கையிலையும் காலையும் ஊத்திக்கிட்டு வாய் வேலை ஊத்தக்கூடாதா? குடிச்சிடலாம். 10 രൂപ വീട്ടിൽ കൊടുത്ത യോഗ്യതയില്ല. ഈ വിയക്തമായിട്ടാണ് കല്യാണം കഴിച്ച് ഞാൻ ഏത് സുഖം കണ്ടു. ഈ കെട്ടിലും. ஆமா, டீ கெட்டில ஈதா இருக்குது. டீ என்னடி இருக்குது? கேலி செய்யണ്ട. என்னடி கேலி செஞ்சா கோவிச்சுக்கிற? அப்புறம் கேலி செய்யண்டான்னு ஏன் சொல்ற? தொடேண்டா. என்னடி தொட்டா வருத்தப்படுற? அப்புறம் தொடேண்டான்னு எதுக்கு சொல்ற? ഞാൻ തൊടக்கூடாதுன்னு പറഞ്ഞത്. மேரிக்குட்டி. இந்த பாரு, இந்த மெக்கானிக் ரைட் சொக்கலைங்க சார். இந்த ஊர்ல இருக்கிற எல்லாருக்குமே நல்லா தெரியும். லாரியை கூட ஓவர்டேக் பண்ணுவான். ஆனா அந்த மேரிய ஓவர்டேக் பண்ண மாட்டான். மேரிக்குட்டி விடு, இனிமே ஓ சத்தியமா நான் ரேஸுக்கு போகவே மாட்டேன். இது உன் மேல சத்தியம். வாங்க, நீங்க 2 பேருக்கு டீ எடுத்துட்டு நீ அங்க வரு. மிரட்டண்டா. என்ன அண்டா வரு குண்டா வரு? நீங்க வாங்க சார், உட்காருங்க. என்ன பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. என்ன இந்த பக்கம் திடீர்னு? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணும். என்ன சார்? நீ ஒரு A கிளாஸ் மெக்கானிக் இல்ல? ஆமா. இந்த மெட்ராஸ்ல இருக்கிற எல்லா கார்களுமே உங்ககிட்ட ரிப்பேருக்கு வரும்ல? ஐயங்கார தவிர எல்லா காரும் வந்தாச்சு. அப்படின்னா MRZ 56, 56ங்கிற கார் இங்க வருதுண்டா? அதனுடைய ஓனர் யாரு? സാറേ ക്ഷമിക്കണം, കപ്പൻ സാസർ ഇല്ല. ഗ്ലാസ് തന്നെ. டீ தானே நல்லா இருக்கணும். அது கப்பல இருந்தா என்ன, சாசர்ல இருந்தா? புடிச்சிட்டேன். டோன்ட் வரி சார். அந்த கார்ல ஒரு டிப் டாப் லேடி. ഓ, ലേഡി ഓട്ടിന കാറെങ്കിൽ ഇയാൾ നന്നായിട്ട് അറിയും. சொல்லட்டும். പറയൂ, ഞാൻ കേட்கട്ടെ. அப்புறம் யார் இந்த லேடி? அழகுல டாப். சும்மா ஒன்றரை ஷேப். ஷேப் நீங்க எவ்வளவு கண்டுனது? இவ ஒருத்தி கண்டுனது போயினது டன் வயலே ட்ரம் அடிப்பா. சார், அந்த காரை கண்டுபிடிச்சிட்டேன். அந்த கார் நிக்கிற செட்டு, அந்த அட்ரஸ் தான் இன்னும் தெரியல. 2 நாள்ல அதையும் பிடிச்சிடுறேன். நீங்க கவலைப்படாதீங்க. எதுக்கு சார் 50 ரூபா? இது அட்வான்ஸ். இதுல இருந்து தான் என்னுடைய லட்சியமே அட்வான்ஸ்ல போகுது. நான் வரேன் மேரி. லட்சியம் என்ன லட்சியம்? இது തന്നെ ലക്ഷ്യം. കാശ് ഉണ്ടെങ്കിൽ നീ ദേശത്ത് പോകും, വീட்டுக்கு வரണ്ട. குழந்தை பசங்க அவங்க கிட்ட நீ கோரி அடிச்சு வந்திருக்கீங்களா? மந்திரவாதி மாதிரி மாயமா மறைஞ்சிட்டா சீனியர். நீங்க பக்த மாதிரி உடுக்கடிச்சிட்டு வந்திருக்கீங்க சீனியர். எக்ஸ்பர்ட் தமிழ்நாடு போலீஸுக்கு நம்ம யாரும் கண்டுபிடிக்க முடியல. எவனோ அனாமதயம், அவன் நமக்கு சவால் விடுறானா?
அவனுக்கு கெட்ட காலம் பிறந்துருச்சு சீனியர். ஜம்பு என்ன பகல்லையே தாகமா? மூளைக்கு வேக வேண்டாமா? ஒரே கல்லுல 2 மாங்கான்னு பழமொழி சொல்லுவாங்க. வாங்கிக்கலாம் வர இதுவரைக்கும் நாம நடத்துற கொள்ளைக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப். வாட்? இனிமே அவன் பேர்ல ஸ்டார்ட் பண்றோம். புரியலையா? பம்பாய் மேல் முகமுடியை நாம போட்டுக்கிட்டு கொள்ளையடிக்க ஆரம்பிச்சா உண்மையான பம்பாய் மேல் யாருன்னு தெரியாம போலீஸுக்கு ஒரு கன்ஃபியூஷன், நமக்கு நல்ல கலெக்ஷன். எப்படி என்னுடைய ஐடியா? எல்லா ஜம்பு திட்டத்தை கை கட்டுங்க. தப்பிச்சு போறோம். வெரி குட். காட்டி கொடுக்கறதோ தப்பிச்சுட்டு ஓடுறதோ நம்ம கேங்ல மன்னிக்க முடியாத குற்றம். ஜம்பு ஆமா வாங்கப்பா. என்னம்மா செய்யற? ஒண்ணு இல்லப்பா, படம் வரைஞ்சுக்கிட்டு இருக்கேன். படமா? ஆமா, உன் மனசுல என்னதான் நீ நினைச்சுக்கிட்டு இருக்கிற? எதை பார்த்தப்பா? எதை பத்தியா? நான் வெளியில தலை காட்ட முடியலம்மா. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்ப சார் கல்யாணம்னு என் உயிரை வாங்குறானுங்க. கல்யாணமா? யாருக்கு? உங்களுக்காப்பா? எனக்கா? எனக்கு இனிமே 60ஆம் கல்யாணம் தான். உனக்கம்மா? எனக்கு இப்ப என்னப்பா அவசரம்? ஆ. நான் எப்பவும் சின்ன குழந்தையாவே இருக்க ஆசைப்படுறேன்ப்பா. சின்ன குழந்தையாவே இருக்க ஆசைப்படுறியா? ஏறு, அது உன் சாமர்த்தியத்தை பொறுத்தது. நீ சின்ன குழந்தையாவே இருந்துட்டீன்னா 10 பைசாவுக்கு முட்டாய் வாங்கி கொடுத்து விளையாட்டு காட்டிக்கிட்டே இருப்பேன். எனக்கும் செலவு இல்ல. கொஞ்சம் விலகு. இதுதான் நீ சின்ன குழந்தையா இருக்க லட்சணமா? மீனாட்சி, மீனாட்சி. அம்மாவை கூப்பிடாதீங்கப்பா. அதாம்மா, கல்யாணம் எல்லாம் பெத்தவங்களுக்கு தெரியாம நடக்கவே கூடாது. அவளை வச்சுக்கிட்டு தான் பேசணும். மீனாட்சி, மீனாட்சி, மீனாட்சி ஏன் கூப்பிட்டீங்க? அடிக்காதடி. உன் மக நமக்கெல்லாம் சிரமம் இல்லாம ஒரு மாப்பிள்ளைய தேடிக்கிட்டாங்க பாரு. மாப்பிள்ளையா? இவனா? ஆமா, நான் தான் தெரியாம கேக்குறேன். என் தம்பிக்கு என்ன ஓட்டையா? அவனுக்கு என்ன ஓட்டுன்னு அவன் அடிக்கடி போற டாக்டர் கேட்டாவில தெரியும். சரி சரி வாங்க, பக்கடையா பேசுங்க. அப்பா, ஏன் அனுமதி இல்லாம என்ன யாருக்கும் கல்யாணம் பண்ணி கொடுக்காதீங்க. ஆமா ஆமாண்டி, உங்க அப்ப உன்னை படிக்க வச்ச மாதிரி எங்க அப்பனும் என்ன படிக்க வச்சிருந்தா நான் இது மட்டுமா பேசுவேன், இதுக்கு மேலையும் பேசுவேன். அவன் ஆண்டி ஒன்ன படிக்க வைக்க போறான். முதல்ல அவன் படிச்சிருந்தால அப்புறம் ஒன்ன படிக்க வைக்க. மழை வெயிலுக்கு கூட அவன் பள்ளிக்கூடத்து பக்கமா ஒதுங்கினது இல்லையாடி. அதுலம்மா, நீ நினைக்கிற மாதிரி அந்த அசோக்குக்கு உன்னை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுல எனக்கு ஒண்ணும் ஆட்சேபனை இல்லை. இருந்தாலும் பாரு, அவன் பாக்குற வேலை ஒரு அபாயகரமான வேலை, துப்பறிகிற வேலையா. அதெல்லாம் வேணாம்ப்பா. என் பொண்ணை கல்யாணம் பண்ணி தர்றேன், 10,500 ரூபாய் பணம் தர்றேன், ஒரு மளிகை கடையை வச்சுக்கிட்டு கௌரவமா இருன்னு சொன்னா மாட்டேன்றான். இதுக்கு தான் சொல்றேன், என் தம்பிக்கு இவளை கல்யாணம் பண்ணி கொடுத்து 2 பேரும் வீட்டோட வச்சிருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். ரொம்ப கண்டாவியா இருக்கும். உன் தம்பிய பத்தியா பேசுற? 4 நாளைக்கு முந்தி பசார் பக்கம் போய்கிட்டு இருக்கேம்மா. இவ தம்பி ஒரு கோவணத்தை கட்டிக்கிட்டு, வேஷ்டி என்னாச்சுப்பா? வேஷ்டியை நான் புடுங்கின, எவன் புடுங்கினானோ, உடம்பெல்லாம் கரும்புள்ளி செம்புள்ளி குத்திக்கிட்டு புலி வேஷம் ஆடி நிதி திரட்டுறானா. 4 பயக வாழை வேற தூக்கிட்டு ஓடியாடுறா. இவ வாயில ஒரு எச்சி பிடி வச்சுக்கிட்டு ஆட்டிக்கிட்டியா முன்னால வந்தா. நடைய பாத்தீங்களா? கொஞ்சம் கூட விளையாம போறானே பய. பாண்டரங்க புள்ள விட்டு சோறு நட கட்டி வந்த பய மாதிரி நடக்கிறான். அக்கா தள்ளு. என்ன சோறு? எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறு, சுத்த சோத்தமிச்சா இருக்கிய. எங்க வீட்டுல மணி அடிப்போம், 4 நாயை சோறு தின்னோம், அதுக்கப்புறம் நாங்க திம்போம். இதுல இருந்தே தெரியுதுடா உன் பரம்பரை என்னன்னு. உங்களுக்கு பொல்லாத பரம்பரை. ஒரே கத்திரிக்காய் 9 நாளைக்கு தின்ற கஞ்ச பரம்பரை. நீ பேசிட்டு இருந்தா கேட்டுட்டு தான் இருந்தேன். என்ன சொன்ன? கடத்தெருவுல கோவணம் கட்டிக்கிட்டு புலி வேஷம் ஆடுறன. புலி கோவணம் கட்டி ஆடாம புல் சூட்டா போட்டு ஆடும். இதெல்லாம் ஆட்டியா கலை? உனக்கு எங்க புரிய போகுது? என்ன பத்தி பேச உனக்கு என்ன யோகிதை இருக்கு? உன்னை பத்தி தான் இந்த ஊரே பேசுதே. என்ன பத்தியா? உன்னை பத்தி மட்டும் இல்ல, உன் பொண்ணை பத்தியும் பேசுது. நீ சும்மா அடே அயோக்கிய பையல, என்ன சொன்ன? என்ன பத்தி 1000 பேசி, என் பொண்ணை பத்தி பேசின பல்ல உடனே பேசுவேன், நல்லா பேசுவேன். யார வந்த பொறுக்கி துப்பறி நிபுண அசோக், அவங்க பின்னால சினிமா பார்க், பீச் பார்க் சினிமா ஹோட்டல் சுத்திக்கிட்டே இருக்காளே. எல்லாம் உனக்கு அப்புறம் தெரியும். நான் தான் பின்னால போய் பாத்துக்கிட்டே இருக்கேன். மானம் கேட்ட பையன்.
அவதான் ஒருத்த பின்னால போறாளே, நீ அவ பின்னால நாய் மாறி. நாயா அக்கா என்ன சொல்றாரு பாத்தியா? அங்க இங்க சுத்தி அடிமடியில கை வைக்கிற மாதிரி என்கிட்ட நீ வந்துட்டியா? ஒண்ணு நான் 2ல 1 பார்த்துட்டு தான் விடுவேன். நீ சும்மா இருமா. கோட்டை கரெக்டே. இன்னைக்கு ஒரு கை பாத்துற, உனக்காச்சு எனக்காச்சு. ஒன்னா சேர்த்துக்கிட்டீங்களா? நீ பாரு. நீ சும்மா இருமா, ஒண்ணு பயப்படாத. அப்புறம் என்ன பாத்துற? ஊருக்கு சமயத்துல விட்டுருவேன். உரட்டு போய் அவன் ஏதாவது பண்ணி விட்டான்னா கட்டி வாப்படி. கோட்டையாடா கலெக்டர், என் சர்வீஸ் எத்தனை கோட்டை நான் கட்டி இருப்பேன்டா கலண்ட பையன். நீ கோட்டை கலட்டி இருக்க மாட்ட, கோட்டை விட்டுரு. எதை வேணாலும் விடுவேன். மான ரோஷ வெக்க இருந்துச்சுன்னா இனிமே இந்த வீட்டுல ஒரு நிமிஷம் இருக்கக்கூடாது. வெளியில போ. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் நான் ஏன் இந்த வீட்டுல இருக்கேன்? இந்த வீட்டு சோத்த நீயே தின்னியா நாய்? என்னடாச்சு? கிளிய வளர்த்து பூனை கையில கொடுத்துட்டவே. கிளியா? எது கிளி? எங்க அக்கா. இது கிளின்னா கிளிக்கு எதை சொல்றது? உங்களுக்கு என்ன தோணுதோ சொல்லு. வெளியில வா. தீராத வினையெல்லாம் தீர்த்து வைப்பாய் கோவிந்தோ. தீராத வினையெல்லாம் தீர்த்து வைப்பாய் கோவிந்தோ. நனகட்டி காதலியை காருயிரில் கை விட்டு போனதும் கொய்தோ கொய்தா. என்னதுங்க? சத்தம் போடாதையா. சத்தம் போட்ட சுற்றுவேன். இப்ப நாங்க உன்ன ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போவோம். அங்க வந்து யாரு என்ன கேட்டாலும் எஸ்ன்னு பதில் சொல்லணும். அப்படி சொன்னா உனக்கு நான் 100 ரூபாய் தருவேன். 100 ரூபாயா? ஆமா. என்ன சொல்ல? யாரு கேட்டாலும் எஸ்ன்னு சொல்லணும். எங்க சொல்லு பாப்போம். வெளிநாட்டுல இருந்து வந்திருக்கிறாரு. தெரியுது. துரைக்கு நம்ம ஊரு நகைன்னா ரொம்ப பிரியம் இல்லீங்களா துரை? ஏன் நம்ம கடையில புது விதமான ரகங்கள்லாம் வந்திருக்கு. பரதேசி பரதேசி, அந்த புது நகைகளை கொண்டு காட்டப்பா. சார், துரைக்கு ஒரு ஒட்டியானம் கொடுங்க. முத்தியான இவருக்கா? இவருக்குன்னா இவருக்கேவா? இவர் சம்சாரத்துக்கு. அவங்களும் இவர மாதிரியே இருப்பாங்க. அப்படியா? இவர் சைஸுக்கு எதை வாங்கினாலும் அவங்களுக்கு சரியா இருக்கும் இல்லீங்களா துரை? இவர் சைஸுக்கு நம்ம கிட்ட ஒட்டியாரம் கிடையாதுங்களே. அட என்னங்க வியாபாரம் பண்றீங்க? ஏங்க 2 ஒட்டியானத்தை ஒண்ணா சேர்த்தா சரியா போகுது. 2 ஒட்டியானத்தை ஒண்ணு சேர்க்கிறதா? நல்ல யோசனை தான். பரதேசி பரதேசி, 2 ஒட்டியானம் கொண்டாப்பா. எப்படி பிடிச்சிருக்க? அடுத்தாப்புல வைர மோதிரம் வேணும்ல தோற? அப்போ மோதிரத்தை கொண்டாங்க. இவர் சைஸுக்கு மோதிரம் போடணும்னா வளையல தான் போடணும். அத பத்தி உங்களுக்கு என்னங்க? அப்புறம் துரை வைர நெக்லஸ், வைர கம்மல், வைர வளையல், வைரத்தோடு. இப்ப துரை சொன்ன எல்லாத்தையும் கொண்டாந்துறீங்க. பரதேசி, துரை சொன்ன நகையெல்லாம் கொண்டு வா. துரை எல்லாம் பிடிச்சிருக்குல்ல? அப்ப துரைச்சானை கொண்டு போய் காட்டிட்டு வரலாம்ல? பில்ல போடுங்க. பரதேசி, எல்லாம் எடுத்து போய் பேக் பண்ணி பில் போட சொல்லு. இந்தா. திருவோடுங்கிறாரு. ஆனா அவர் ஊர்ல எல்லாம் கிடைக்காதுங்க, அதனால வாங்கிட்டு போறாரு. எடுத்துட்டு போட்டு கடைசி காலத்துல உதவும். அப்ப செட்டியார், நகையெல்லாம் கொண்டு போய் துரைசானிட்ட காட்டிட்டு வர்றோம். துரை அது வரைக்கும் இங்கே இருக்கட்டும். துரை எது கேட்டாலும் கொடுங்க, திடீர்னு சேர்த்துங்க. உங்க பையனை எங்க கூட அனுப்புங்க. பரதேசி கூட போயிட்டு வாப்பா. அப்ப துரை நாங்க வரோம். உங்க கடையில நகை வாங்குறத பத்தி துரைக்கு ரொம்ப சந்தோஷம். எந்த ஊரு? ஒரு ஊரா? இந்தியாவை சுத்தி பார்க்க வந்தீங்களா? உங்களை பார்த்தா கிங்காங் மாதிரி இருக்கு. குஸ்தி போடுவீங்களா? ஏங்க குஸ்தி போடணும்னா தரையில கிடந்து உருளணுமே, உருளுவீங்களா? போய் 1 மணி நேரம் ஆகுது. போனவங்க வருவாங்கல்ல? எப்பயா வருவாங்க? என்னையா
எதுக்கு எடுத்தாலும் ஏஸ்டேஷனுக்கிட்டு வருவாங்களா வரமாட்டாங்களா வரமாட்டாங்களா அப்ப இங்க வந்துட்டு போனவங்க கொள்ளக்கார பத்துங்களா கொள்ளக்கார பத்துங்களா கொள்ளக்கார பத்துங்களா எதுக்கு எடுத்தாலும் தலையை ஏஸ்டேஷன் உருட்டியே எங்கிட்ட இருக்க நகை இல்லாத கொள்ளக்கார பத்துங்க அடிச்சுட்டு போறதுக்காக தலையை ஏஸ்டேஷன் உருட்டியா உண்மையை சொல்லிடுறேன் நான் துறையும் இல்ல எனக்கு துறைச்சாவே இல்ல நான் ஒரு பிச்சைக்காரன் நகையெல்லாம் கோயிந்தா பண்ணிட்டு கடைசியில நீ வச்சிருக்கிற ஓடி தெரியலையாடா தீராத வினையெல்லாம் தீர்த்து வைப்பா கோயிந்து அடிக்கிற அடியில அதாவது நிமிரணும். ஹலோ மெக்கானிக். ஹாய். என்னம்மா பாக்குறீங்களா? பார்க்கலாமே. எதை? கார. அடடே தான் நமக்கு தெரிஞ்ச வண்டி. 57 என்னதான்? ஆமா இது முன்னால டாக்ஸியா இருந்தது இல்ல? இப்ப இது ஓனர் கார். யார் ஓனரு? நானே தான். என்ன விசாரணை? வண்டியை பார்த்தா போகுது. தரங்க கதவை. சரிங்களா கச்சிதமா தான் இருக்குது. பாடியை தான் பார்க்கணும். பாருங்களேன். பாடியில லூசே இல்ல. ஆனா அங்கங்க மேடு பள்ள இருக்கு. அதை தட்டி நிமித்திடுறேன் நான். ரொம்ப நல்லா விட்டா பேசுவீங்களே. நான் விட்டாலும் பேசுவேன் விடலைன்னாலும் பேசுவேன். நீங்க பெரிய மெக்கானிக் போல இருக்கு. என்ன அவ்வளவு சாதாரணமா சொல்றீங்க? இங்க வராத வண்டியே கிடையாது. ஏசி டிசி டிஎஸ்பி சிஐடி எல்லார் வண்டியும் இங்க வந்து போகும். ஏன் சார், அப்போ நம்ம அசோக் வண்டி? உங்க அசோகா? பேர் தான் கேள்விப்பட்டிருக்கேன். பழைய கேடி காளிய பிடிச்சாரு. காளிய மட்டுமா பிடிச்சாரு? இன்னும் யார பிடிக்க போறாரு பாத்துக்கிட்டே இருங்களேன். நான் அவர் விசிறி. அவர் எங்க இருப்பாரு சார்? அவரை பார்க்கணும்னு ரொம்ப ஆசை. அவர் எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டு தான். வேணா உங்க இடத்துக்கு கொடுங்களேன். நாங்க 2 பேரும் அங்க வந்துடுறோம். நோ உங்களுக்கு எதுக்கு அவ்வளவு சிரமம்? திறமை என்னங்க? உங்க இடத்துக்கு வர்றது கொடுத்து வச்சிருக்கணுமே. ரொம்ப ஸ்வீட்டா பேசுறீங்க. எடி சாத்தாண்ட மோளே, ஸ்வீட்டாயிட்டு பேசுதோ? பொம்பளை எங்கிலும் யாரும் ஸ்வீட்டாயிட்டு பேசும் எனக்கு அறியாம். எந்த கர்த்தாவே யார் இந்த டீ? எந்தாடி இந்தாடி. இந்த அம்மா நம்ம கஸ்டமர். எந்த விஷயத்தில் கஸ்டமர் ஆனு? ഈ കുട്ടി ബാഡി കാട്ടുന്നത് നീ പാക്കുന്നത് കാർ റിപ്പയർ അല്ലെങ്കിൽ ഈ കുട്ടി റിപ്പയർ കുട്ടി റിപ്പയർ இல்ல பெரிய ரிப்பேர் இல்ல. இந்த அம்மாட்ட நான் ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் பேசிக்கிட்டு இருக்கேன். എന്താ இம்பார்ட்டன்ட்? ഈ ചക്കളത്തിണ്ട്. என்ன சார் இந்த பொம்பளை நாஸ்தியா சக்கலாத்தீங்க? மூளை ரிப்பேரா? എടി എന്താടി പറയുന്നത്? എനിക്ക് മൂളை റിപ്പയർ എങ്കിൽ എന്റെ ഭർത്താവ് ഈ കല്യാണം കഴിക്കുമോ? ഈ ഹൃദയത്തിൽ ഈ ജീവൻ ഇരിക്കുന്നവരെങ്കിൽ ഇവനെ ഈ സാത്താനിന്റെ മകനെ யாரும் நினைக்க பாடிല്ല, யாரும் கல்யாணம் கழிക്കാൻ பாடிല്ല, ഞാനും விடாம பாடிല്ല. എന്താടി விடாம பாடிല്ല? இந்த மேடம் 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 ஆ மேடம் இனி என்ன கண்டால் ஓடும். என்னடி ஓடும்? அவ ஒரு திருட்டு கும்பல சேர்ந்தவ. அவகிட்ட டெக்னிக்கா பேசி அட்ரஸ் கேட்டுக்கிட்டு இருந்தேன். டீ அடிக்கிறத விட்டுட்டு என்ன போட்டு அடிச்சிட்டியே? துப்பு தொலைக்கிட்டு இருக்கேன். துப்பு துப்புன்னு துப்பி அவளை சாத்திட்டியடி. நான் அப்படித்தான் துப்பு. என்னடா சொக்கா? பாரடி கேடிய பிடிக்கிறதுல பெரிய கில்லாடி. அதுல என்னடா சந்தேகம்? உன் அசோக் ரொம்ப வசந்தவரோ? காளிய பிடிச்சாரோ அவ்வளவுதான். பத்திரமா பாரா போட்டு லாக்கப்ல அடிச்சது யாரு? இந்த சூடாமணி. வேற யாராவது இருந்தா காளி தண்ணி காட்டியிருப்பான். சூடாயிட்டு சாயா குடிக்கணும். சாயாவானம் பாயாவானம். இந்த கார் எப்ப வந்தது? 1952 வெளியே வந்தது. இந்த ஷெட்டுக்கு எப்ப வந்தது? ரிப்பேர் ஆன உடனே வந்தது. லத்தி பேசும் என்ன வந்தது? இப்ப கேட்கறது நான் கரெக்டா பதில் சொல்றேன். 4 வீலோட வந்தது. திமிரா பேசுற. என்ன வந்தது? என்ன வந்தது? குட்டி வந்ததோ சாரே? சும்மா எப்படி குட்டியாது சட்டியாது? வெளியெல்லாம் புதுசா இன்வெஸ்டிகேஷன் பண்றாரு. பண்ணட்டுமே. என்ன கேக்குறீங்க கேளுங்க. இதுல புட்டி வந்ததா? குட்டியோ? நான் வேண்டியவன் வேண்டாதவன் பார்க்க மாட்டேன். சட்டம் சட்டம் தான். அரசுனா அரசு தான். கடத்தல் பிராந்தி வந்ததா? கொத்து திராட்சை மார்க். ஐயோடா சத்தியம் പറയൂ. புட்டி வந்ததோ? പറയൂ. என்னடி நீ அவர் பேச்ச நம்பிக்கிட்டாரு? ஆமா வந்தது. இப்ப என்ன? എന്റെ കർത്താവേ, ഇയാൾ കാർ റിപ്പയർ ചെയ്യുന്നത് ഞാൻ നനച്ചു. ഇയാൾ ബാട്ടിൽ കടത്തുന്നതോ? You are correct. யாரா கார்ல நட போலீஸ் ஸ்டேஷனுக்கு. வாங்க மிஸ்டர் அசோக். மிஸ்டர் சூடாமணி, கார்ல ஏறிட்டா எப்படி நடக்க முடியும்? ஓஹோ, அங்க ஒரு பாயிண்ட் மிஸ் ஆகுதோ? மிஸ்டர் அசோக், சொக்க உங்களுக்கு ஃப்ரெண்டா இருக்கலாம்.
ஆனா சட்டம்னா சட்டம் தான். டியூட்டில நான் ரொம்ப பொல்லாதவன். சூடாமணின்னா டிபார்ட்மெண்டே அல்லவும். மிஸ்டர் அசோக், சேம் கார், சேம் கலர். முதல்ல அந்த டர்னிங்ல தடுமாறிட்டு போச்சு. ஹெவி த்ராட்டல் கொடுத்தேன். எதுல? மோட்டார் பைக்ல. சேஸ் 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 புடிச்சிட்ட பாத்தீங்களா? இந்த காரு யாரோட தெரியுமா? கமிஷனரோட கார். ஐயோ பாவம், அவருக்கு கலரை வச்சு மட்டும் ஒரு காரை பிடிச்சா போதுமா? நம்பரும் தேவையில்லை. ஓஹோ, அங்க ஒரு பாயிண்ட் மிஸ் ஆகுதோ. நம்பரை பார்க்கணும் இல்ல சார்?